ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு dudechilli. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் பிரியாணி. வெஜிடபிள் பிரியாணி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2லேருந்து 3 வரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு ஏலக்காய் எல்லாத்தையும் நம்ம இப்போ இதோட சேர்த்துடலாம். இப்போ பிரியாணி பொருள் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதோட நான் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா இது மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும்னு இல்லை, ஓரளவு பாதி வதங்கின உடனே ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இதோட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இதோட இப்போ நம்ம வெஜிடபிள் சேர்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, கேரட், பீன்ஸ்காய் எல்லா வெஜிடபிளும் சேர்க்குறேன். இது இல்லாமல் நீங்கள் வேறு வெஜிடபிள் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். காய்கறி வந்து நல்லா 2 நிமிஷம் இதிலேயே வதங்கட்டும். இப்போ மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். எல்லா மசால் பொடியையும் நம்ம இப்போ சேர்த்துடலாம். எல்லா மசாலாவும் சேர்ந்து நல்லா காய்கறியோடு சேர்ந்து வதங்கட்டும். ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரை நல்லா அடுப்புலையே வச்சு வதங்க விட்டுறலாம். காய்கறி அப்போ தான் நல்லா வதங்கி வரும். இப்போ பாருங்கள், காய் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இந்த நேரம் வந்து நான் ஒரு 1/4 கப் தயிர் சேர்த்துக்கிறேன். எந்த அரிசினாலும் நம்ம எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசியை 30 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அரிசியை இப்போ சேர்த்துக்கலாம். இதோட ஒரு கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வைக்கலாம். ரெண்டு விசில் விட்டாச்சு. இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், எல்லா காய்கறியும் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. பிரியாணியும் நல்லா குழையாமல் அடிப்பிடிக்காமல் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், அரிசியெல்லாம் தனித்தனியாக எவ்வளோ நல்லா குக் ஆகிருக்குன்னு. நீங்கள் சாப்பாடுக்கு தண்ணி கரெக்டாக வைக்கும்போது உங்களுக்கு நல்லா ரொம்ப குழையாமல் அடிப்பிடிக்காமல் நல்லா ரெடி ஆயிரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.